வருத்தப்பட்ட விஷயம் அப்படின்னா 2 பிரிவு, தாய் மனைவி. மற்றது ஒன்றும் வருத்தம் தெரியல. அதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டீங்க? அதை பேரம்பேத்தி இதனால அதை கொஞ்சம் அப்படி மேனேஜ் பண்ணிட்டு போகிறேன். இருந்தாலும் குறை இருக்க தான் செய்யுது. அது வெளியே சொல்ல முடியாது. சொன்னாலும் அது ஏற்றுக்கிறதுக்கு யாரும் இல்லை. வருத்தப்பட்ட விஷயம்னாக்கா நிறையா இருக்குது, 1 2 இல்லை. ஆனால் சிம்பிளாக சொல்ல போனால் ரொம்ப பெருசாக சொல்லக்கூடாது. பேராவூர்ன்ற ஊர் எங்கள் ஊர் சொந்த ஊர். அந்த ஊரில் வந்து ஒரு மிராஸ்தார் குடும்பம். எங்கள் தாத்தாலாம் வந்து சிலோனில் போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்து அங்கே வீடு கட்டி நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. அப்பா அவனுடைய பழக்க வழக்கம் சரியில்லை. அம்மா வந்து ரொம்ப குடிக்கிறது போகிறது வருது இப்படின்னு ரொம்ப இருந்துட்டு அப்புறம் குடும்பம் சரிஞ்சு போச்சு. நம்மளை கொண்டாந்து லாஸ்ட்டு தெருவில் விட்டார். அதுதான் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் வந்து 4 பேருக்கு வேலை கொடுத்துட்டு 10 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு வண்டி மாடு தென்னந்தோப்பு தரோடு இருந்தோம். இன்றைக்கி ரோட்டில் உட்காந்துருக்கோம். இதை விட என்ன இருக்குது வருத்தம்? பெரிய அளவில் உள்ள வருத்தம் இல்லையா? அதுதான் பெரிய வருத்தம். தலைகீழ் மாற்றம். ஆமாம், தலைகீழ அப்படியே அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான். ஆனால் மறக்க முடியாத ஒரு அடி, பெரிய வருத்தம்.